ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வறுத்து அரைச்ச மீன் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு மசாலா வறுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடேறினதும் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை, பூண்டு உரிச்சது ஒரு 5-6 பல் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் உரிச்சது ஒரு 10-15 இருக்கும். அதையும் சேர்த்து எண்ணெயில் வதக்கிக்கிறேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா துருவின தேங்காய் ஒரு 1/4 கப்பு சேர்த்துக்கிறேன். தேங்காய் வதங்கிருச்சு. 2 தக்காளி நறுக்குனது அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் தக்காளி ஓரளவு வதங்கிருச்சு. இதோட 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா அதையும் வதக்கிக்கிறேன் எண்ணெயிலேயே. மீன் குழம்பு வைக்கிறதுக்கு பாத்திரம் சூடேறினதும் ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, பூண்டு உரிச்சது ஒரு 5-6 பல் சேர்த்துக்கிறேன். அதோட சின்ன வெங்காயம் நறுக்குனது ஒரு கை அளவு அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இதில் ஒரே ஒரு தக்காளி நறுக்குனது அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கிறேன். தக்காளி நல்லா மசிய வேகணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அதோட தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வறுத்து அரைச்ச மசாலா பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸ்டேஜில் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி கரைசலை சேர்த்துக்கிறேன். அதோட குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார் அலசி சேர்த்துக்கிறேன்.
குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து குழம்பு மூடி வச்சுக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இந்த பக்கம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நண்டு பிரட்டல் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடேறினது ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, அதோட சின்ன வெங்காயம் உரிச்சது ஒரு 20 நீல வாக்கில் நறுக்கியிருக்கேன். அதையும் சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். சின்ன தக்காளி நறுக்கினது அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளி நல்லா மசிய வேகணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறலாம். தக்காளி நல்லா மசிய வெந்துருச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதோட ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், மசாலா தூள்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி மசாலாலாம் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கழுவி வச்சுருக்கிற நண்டு 1/2 கிலோ அதை சேர்த்து நல்லா மசாலாவோட பிரட்டிக்கிறேன். நண்டு நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா பிரட்டி விட்டுக்கிறேன் நண்டை. உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நண்டு நல்லா மூழ்கணும். அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு கிளறி விட்டு நண்டு நல்லா வேகட்டும். மூடி வச்சுக்கிறேன். நண்டு நல்லா வேகணும். இந்த பக்கம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு கழுவி வச்சிருக்கிற மீனை சேர்த்துக்கிறேன். மீன் நல்லா வேகட்டும். மூடி வச்சுக்கிறேன் மீன் குழம்பு. குழம்பு கொதிச்சிருச்சு நல்லா. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நறுக்கின மல்லி எல்லாம் தூவிக்கிறேன். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.
நண்டு பரட்டல் ரெடி ஆயிடுச்சு. நண்டு நல்லா வெந்துருச்சு, தண்ணியெல்லாம் சுண்டிருச்சு. 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறிக்கிறேன். நண்டு பரட்டல் ரெடி. இந்த பக்கம் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சோறு, மீன் குழம்பு, நண்டு பரட்டல், நண்டு மிளகு பரட்டல், மீன் பொரியல், மீன் வறுவல். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் செஞ்ச லஞ்ச்.